ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை தொக்கு செய்கிறேங்க. நானே யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். சின்ன பீஸு பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் போல் வளர்ந்து வந்துச்சு. அது ஒடிச்சு 3 நாள் ஆச்சு. 4ஆம் நாள் கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு உட்காந்து 4 பக்கம் உள்ள நாரை எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். கழுவி பார்த்தீங்களா? ஏன் தேங்காய் எண்ணெய் தடாமல் எடுத்திங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிரும். அதை எடுத்து ஒரு பெரிய வடிகட்டி ஜல்லடை இருக்குல்ல, அதில் அலசிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அதுவும் 3 நாள் ஆச்சு. 4ஆம் நாள் நேற்று நைட்டு தாங்க இதை செஞ்சேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஜனப்பிரியா, மகாராஜா, அப்புறம் டைரெக்டாக செக்கிலே ஆட்டி சேல்ஸ் பண்ணுறாங்களா, அங்கே அந்த இடத்துல தான் எண்ணெயெலாம் வாங்கி நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவோம். இந்த தொக்குக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கணும். அப்புறம் அரைச்சதுக்கு பின்னாடி நம்ம கூடுதலான எண்ணெயை விட்டு கிண்டணும். இது ஒரு அல்வா பதம். அப்படியே மேலே எண்ணெய் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணும், கலர் வேணும் அப்படின்னா காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய், அப்புறம் கலருக்கு தகுந்தபடி காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் முன்னாடி காரம்லாம் சாப்பிட்டேன், இப்போ காரம் சேர மாட்டேங்குது. அதனால் சின்ன சின்ன குண்டு மிளகாய், வரமிளகாய் காம்பை பிச்சுட்டு போட்டேங்க. உப்பும் நாங்கள் ரொம்ப சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உப்பும் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இது ஒரு சிலர் வீடியோவில் என்னென்னா வெல்லம்லாம் சேர்க்குறாங்க. எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. நாங்கள் 2 புளி வீட்டில் வச்சுருப்போம். புதுசாக வாங்கின புளி அதோடைய கலர் ஃபேடாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மங்கக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அது இனிப்பான புளி. ஏன்னா எப்போவுமே இனிப்பு புளிப்பு 2 புளி தான் வச்சுக்கிடுவோம். பழைய புளி ரொம்ப கருத்து போய் வெளியில் ஜாடியில் இருக்குது. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறது. ஆனால் இப்போ இதுக்கு நான் வெறும் புது புளி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். நல்ல இனிப்பு அந்த புளி. இது சாதம், சுடு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம்னு எல்லாத்துக்கும் சாப்பிடலாமுங்க. ஒரு சிலர் 1 வாரம் 1 மாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மிக்சியில் ஏற்கனவே வதக்குனதை ஆற வச்சு தான் அரைக்கணும். நான் இதே பாத்திரத்தில் தான் வச்சுட்டேன். கொஞ்சோன்னு தான், சட்டி தான் பெருசு. இதே பாத்திரத்திலே வச்சு காலையிலேயே சூடு பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சது. நம்ம இது இதில் புளிக்குழம்பு, ரசம், துவையல், சட்னி, பிரண்டை ஊறுகாய், இட்லி பொடி, அப்புறம் இது பிரண்டை தொக்கு, அப்புறம் பிரண்டை பிக்கிலின்னு ஏகப்பட்டது செய்கிறாங்க. பிரண்டையில் உப்பு இருக்குது. பிரண்டையில் வத்தலும் செய்யலாம், சிப்ஸும் செய்யலாம். இந்த வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே.